வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாசி மாத கிரக நிலைகள் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோ பதிவு மூலம் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா மாசி மாதம் 1ஆம் தேதி ராகு கேது பயிற்சி ஆகுது. இந்த ராகு கேது பயிற்சியின் மூலம் என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ராகு பகவான் இதுவரைக்கும் உங்கள் ராசிக்கு 11வது இடத்தில் தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். எனினுமே உங்களுக்கு நல்ல பலன்களை ராகு பகவான் கொடுத்ததாக தெரியவில்லை. ராகுவால் பெரிய நல்ல பலன்களை கன்னிராசிக்காரர்கள் பெறவே இல்லை அப்படின்னே சொல்லலாம். சரி, ராகு பகவான் 11வது ராசியிலிருந்தே நல்ல பலனை பெறலை, 10வது ராசிக்கு வந்ததுக்கப்புறமாவது நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓரளவு நல்ல பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு 10வது இடத்துல தான் இப்போ ராகு பகவான் பயிற்சியாக போகிறார். அதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சிலருக்கு இடமாற்றம், தொழில் மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வேலை செய்கிற இடத்தையோ அல்லது தொழில் செய்கிற இடத்தையோ மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ வேலை செய்கிறவங்களுக்குலாம் ஒரு சிலருக்கு கம்பெனிகளை மாற்றுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அந்த மாதிரியான ஒரு பலன்களை கொடுத்து ராகு பகவான் முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் 5வது இடத்துல தான் சஞ்சரித்து கொண்டிருந்தார். 5வது இடத்துல கேது பகவான் சஞ்சரித்து என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பலவித இன்னல்களை குழந்தைகளால் கொடுத்து வந்தார் அப்படின்னே சொல்லலாம். அதாவது தாங்கள் பெற்ற பிள்ளைகளே சிலருக்கு எதிரியாகவே ஆகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கேது பகவான் உருவாக்கிட்டார். சிலருக்கு பெற்ற பிள்ளைகளால் பலவித இன்னல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளை கேது பகவான் உருவாக்கினார். அதாவது பெற்ற பிள்ளைகள் அவர்கள் விரும்பிய காரியங்களை நம்மளால் செய்து கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையும் உருவாக்கினார். இதனால் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் அவரில் ஏதேனும் ஒரு தொந்தரவு கடந்த 1.5 வருட காலமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒருவேளை பிள்ளைகளால் எந்த தொந்தரவும் வரலை அப்படின்னா அந்த குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு பார்த்தீங்கன்னா நோய் நொடிகள் ஏற்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த கேது பகவான் உங்களுக்கு உருவாக்கி தந்திருப்பார். சிலருக்கு பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகளையும் உருவாக்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை அந்த கேது பகவான் உருவாக்கி இருப்பார். இப்பொழுது என்ன பண்ண போறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 5வது இடத்துல இருந்த கேது பகவான் 4வது இடத்திற்கு பயிற்சி ஆகின்றார். 4வது இடத்திற்கு கேது பயிற்சி ஆவதனால என்ன பலன்கள் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொத்து சுகத்தில் ஏதாவது சில தொந்தரவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி தாயார் வழி உறவுகளில் ஏதேனும் சில பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனாலும் மிகப்பெரிய பாதிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எதுவும் உங்களுக்கு இல்லை. அடுத்து பார்த்தீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை வீடு வாங்கணும்னு நினைச்சாலும் ஆடம்பர பொருட்கள் வாங்கணும்னு நினைச்சாலும் அந்த ஒரு முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே காணப்படுது. சில கன்னிராசிக்காரர்கள் எலக்ட்ரானிக்கல் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சில கன்னிராசிக்காரர்களுக்கு வீடு கட்டுவதற்கான வாய்ப்போ அல்லது வாங்குவதற்கான வாய்ப்புகளோ கிடைக்கும். சிலருக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே அந்த சுக்கிர பகவான் உருவாக்கி தருவதற்கான வாய்ப்புகள் காணப்படுது. அதே மாதிரி கன்னிராசிக்காரர்களுக்கு சொத்து சுகத்தில் ஏதேனும் தொந்தரவுகள் இருக்கும். சொத்து சுகங்களில் விற்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவை கூடிய விரைவிலேயே ஒரு சுமூகமான பலனை தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்து சுகங்களை விற்கிறதுக்கான வாய்ப்பு தடங்களுக்கு பின்னர் நிறைவேறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை சூரியன் புதன் மற்றும் 2 கிரகமுமே தங்கள் ராசிக்கு 6வது இடத்தில் இருப்பது தங்களுக்கு சில நோய் நொடிகள் ஏதேனும் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது. சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் இந்த மாசி மாதத்தில் காணப்படுது. அதாவது சூடு சம்பந்தமான தொல்லைகளோ அல்லது பார்த்தீங்கன்னா சளி, இருமல், காய்ச்சல் போன்ற உடல் உபாதைகளோ கன்னிராசிக்காரர்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. எனினும் மிகப்பெரிய நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இல்லை. அதே போல் இன்னொன்று பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் 3 மற்றும் அஷ்டமத்துக்கு அதிபதியாகி அஷ்டமத்திலேயே ஆட்சி பெற்றிருப்பது ஒரு சிரமமான பலன் அப்படின்னே கூறலாம். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போது மிக முக்கியமான காரியங்கள் எல்லாம் கொஞ்சம் தள்ளி போட்டு செஞ்சுக்கிறது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். ஏன்னா இந்த செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற போது பலம் பெற்று காணப்படுற போது பார்த்தீங்கன்னா சிலருக்கெல்லாம் ஏதாவது மனசு கஷ்டமான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கெல்லாம் சான்சஸ் வரும் பார்த்துங்க. அப்படி இல்லை அப்படின்னா சிலர் ஏதாவது ஒரு வழியில் தொந்தரவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குடும்பத்தில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடும், இல்லைன்னா தனக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும். அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியில் மனசுக்கு சில சங்கடமான சூழ்நிலைகளை எல்லாமே அந்த செவ்வாய் பகவான் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தள்ளி போட்டு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் அதிகமாக கிடைக்கும். அதாவது இந்த செவ்வாய் பகவான் வலிமை பெற்று காணப்படுறதுனால உங்களுடைய எதிரிகளுடைய பலம் இந்த மாதத்தில் அதிகமாகும். உங்களுடைய பலம் சற்று குறையும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா எதிரிகிட்ட அந்த வம்பு வழக்குகள் எதுக்கும் நம்ம போகாமல் இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடித்தரும். கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை பிற கிரக அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். எனவே இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய கெடுதல்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. எனினும் செவ்வாய் பகவான் கொஞ்சம் வலிமையுடன் காணப்படுவதால் சற்று முன் யோசனையுடனும் கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இந்த மாதத்தில் இருந்துக்கிறது உங்களுக்கு சிறப்பான பலனை தேடித்தரும்.
கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அதன் மூலம் நாங்கள் வெளியிடும் ஜோதிடம் சம்பந்தமான ஒவ்வொரு வீடியோவும் உங்களை உடனுக்குடன் வந்தடையும். நன்றி கன்னிராசி நண்பர்களே.